நீங்க பிபிஏ படிக்க போறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி, அதுக்கு முன்னாடி நீங்க பிபிஏ ஸ்டூடெண்டா, பிபிஏ படிக்க போறதா இருந்தாலும் சரி, இல்ல பிபிஏ படிச்சு முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளவு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன கோர்ஸ் எடுத்தா பிபிஏக்கு பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பிபிஏனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிபிஏனா என்ன? பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? நீங்க எந்த வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு உங்களோட டிகிரிலேயே உங்களுக்கு தெரியும். அதாவது பிபிஏனா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா, ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அதுக்காக நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த பிசினஸ்ல இருக்கிற வேலைகள் தான் நமக்கும் வேலைகளா கிடைக்கும். சிம்பிளா புரிஞ்சிருச்சா? சரி, பிபிஏ படிச்சு முடிச்சா என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். HR எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பேங்கிங் ஸ்டாஃப். And CRM na customer relationship manager and team leader, insurance advisor, financial analyst and recruiter, startup coordinator, e-commerce executive, etc. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா தான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்கு. ஆனா இதோட ஸ்டார்டிங் சேலரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25K குள்ள இருந்து 30K குள்ள தான் இருக்கும். இது எனக்கு பத்தாது, இதை விட எனக்கு அதிக சேலரி வேணும்னு வந்து பாத்தீங்கன்னா you want to choose a skill. என்னென்ன ஸ்கில் எடுத்தா பிபிஏக்கு பெட்டரா இருக்கும்ன்றத பார்க்கலாமா? அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி தான் நீங்க ஸ்கில் எடுக்க முடியும். இதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அவசியம் இல்லை. எனக்கு இதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்கில்ல சூஸ் பண்ண முடியும். இஷ்டத்துக்கு எல்லாம் சூஸ் பண்ணிட முடியாது. சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஹை சேலரியும் கார்பரேட் கம்பெனில தான் எனக்கு ஜாப் வேணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து MBA சூஸ் பண்ணா உங்களுக்கு அது வேலிடா இருக்கும். அடுத்து வந்து டெக்னிக்கலாவும் பிசினஸ் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். எனக்கு சோஷியல் மீடியால ஐடியா இருக்கு, நான் கிரியேட்டிவா திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, யூ கேன் சூஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இல்லப்பா எனக்கு பேங்கிங் சைடும் ஃபினான்ஸ் சைடும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா யூ கேன் சூஸ் CFA ஆர் ACCA. CFA என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ACCA னா அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கவுண்ட்ஸ். எனக்கு ஐடி ஜாப்ஸா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்றீங்கன்னா யூ கேன் சூஸ் SAP PICO ஆர் அனாலிட்டிக்ஸ். இல்ல எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, யூ கேன் சூஸ் MBA பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களோட பிசினஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா இல்லாத பிசினஸ் இப்ப இந்த ஜெனரேஷன்ல கிடையவே கிடையாது. ஃபைனலி டிகிரி முடிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா உங்களோட ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும். உங்களோட ஸ்கில்ல நல்லபடியா சூஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கும் நம்ம வீடியோ மேக் பண்ணிடலாம். தேங்க்யூ.